அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பார்ந்த பிள்ளைகளே, பாருங்க, நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உண்மை சம்பவத்தை நாம தொடர்படியா பார்த்துக்கிட்டு வரோம். படிப்பினை தரக்கூடிய சில உண்மை சம்பவங்கள், சரியா? அந்த அடிப்படையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சம்பவம் என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி பட்ட சிரமங்கள் சம்பந்தமாக ஒரு சம்பவம் வருது. இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி பட்ட சிரமங்கள் சம்பந்தமாக ஒரு சம்பவம் வருது. இந்த சம்பவத்தை யார் சொல்றான்னு கேட்டால், கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் சொல்றாங்க. கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு நிறைய கஷ்டங்கள் இவங்க என்ன செஞ்சாங்க, சந்திச்சாங்க. நிறைய கஷ்டங்கள். இப்போ இவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க, நாங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டோம், இஸ்லாத்தை நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால எப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத ஒரு செய்தியை சொல்றாங்க. யார் சொல்றா? கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா, சரியா? அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க காபாவுடைய நிழல்ல ஒரு சால்வையை சுருட்டி அவங்க தலையில வச்சு படுத்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எங்களை நிறைய துன்புறுத்தினாங்க, ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க, கடுமையான கஷ்டம். அந்த கஷ்டத்தை முறையிட்டவாறு நாங்கள் யார்கிட்ட வந்தோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோம். இப்படிலாம் கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோம். எப்படி வந்தோம்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க, அலா தஸ்தன்சிரு லனா, எங்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி கோர மாட்டீர்களா? அல்லாஹ்விட்ட எங்களுக்காக அல்லாஹ்ட்ட உதவி கேட்க மாட்டீங்களா? எங்களுக்காக அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நாங்க முறையிட்டவாறு என்ன செஞ்சோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்தோம். அவங்க காபாவுடைய ஒரு நிழல்ல அவங்க ஒரு சால்வையை சுருட்டி தலையணையாக வைத்து அவங்க சாஞ்சு இருந்தாங்க. அப்ப நாங்க முறையிட்டோம், இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக வேண்டி உங்களை நபியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அல்லாஹுவை நாங்கள் எங்களுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எங்களுக்காக நீங்க துவா செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ்கிட்ட எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நீங்க பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ்ட்ட உதவி கேட்க மாட்டீங்களான்னு சொன்னாங்க. முறையிட்டு நாங்க வந்தோம். அப்போ நபி அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க. அப்ப நபி அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. நல்ல கவனமா கேளுங்க. எப்படிப்பட்ட ஒரு செய்தி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முன்னால ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த மனிதர் என்ன செய்வார்னா, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதர் அவங்களை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவரை கொண்டு வருவாங்க. அவரை கொண்டு வந்து ஒரு குழி தோண்டுவாங்க. என்ன செய்வாங்க? ஒரு குழி தோண்டி அதுல அவரை நிக்க வைப்பாங்க. முன் வாழ்ந்த சமூகத்துல ஒருத்தர், உங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒருத்தருக்கு எப்படிலாம் கஷ்டம் வந்துச்சு, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி எப்படிலாம் கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவரை கொண்டு வருவாங்க, குழி தோண்டுவாங்க. குழி தோண்டி அதுல அவரை நிக்க வைப்பாங்க. நிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அல்லாஹுவை இறைவனா ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஒரு ரம்பம் தெரியுமா? ரம்பம்னா மரம்லாம் இருப்பாங்கல்ல, மரத்தைலாம் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய மரத்தைலாம் இருப்பாங்கல்ல பெருசா, அதுதான் ரம்பம். அதை கொண்டு வந்த ஒரு தலையில வச்சு அப்படியே ரெண்டா அறுத்துருவாங்க, ரெண்டா பிளந்துருவாங்க, ரெண்டா பிளந்துருவாங்க. அது மட்டும் கிடையாது, ரெண்டா பிளந்து தனித்தனியா தூக்கி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு கொடுமை என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்வை இறைவனை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி என்ன செய்வாங்க தெரியுமா? இரும்பு சீப்பு, நல்ல பழுக்க நெருப்புல காய்ச்சப்பட்ட இரும்பு சீப்பு. நம்ம தலையெல்லாம் சீவுறோமா இல்லையா? சாதா சீப்பு போட்டு சீவுறோம் இல்லையா? இதுல இரும்பு சீப்பு. என்ன சீப்பு? இரும்பு சீப்பு. நல்லா பழுக்க நெருப்புல காய்ச்சப்பட்ட இரும்பு சீப்பு.
நெருப்புல நல்ல பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த இரும்பு சீப்பை எடுத்துக்கிட்டு வந்து அவர் முதுகுல போட்டு அப்படியே சீவுவாங்க. முதுகுல போட்டு என்ன செய்வாங்க, அப்படியே சீவி எடுப்பாங்க. அப்படியே செதையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வரும், சதையை கிழிச்சுக்கிட்டு வரும். அதே நேரத்தில் அந்த சீப்பு என்ன செய்யும்னா அவருடைய முள்ளு நரம்பு எல்லாத்தையும் தாண்டி வரும். எவ்வளவு வலிக்கும், வலிக்குமா வலிக்காதா? ரொம்ப வலிக்கும்ல. அப்படி போட்டு சீவி எடுப்பாங்க. அப்படி சீவுனாலும் அவங்க தன்னுடைய இறைவனை விட்டு அவங்க என்ன செய்யல, மார்க்கத்தை விட்டு அவங்க தடம் புரண்டு போகல. அதாவது தன்னுடைய மார்க்கத்தை விட்டு அவங்க விலகி போகல. அவங்கள குழியில வச்சு ரெண்டா பிளந்தாலும் அவங்க என்ன செய்யல, மார்க்கத்தை விட்டு அவங்க விலகி போகல அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு செய்தியை சொன்னாங்க. அப்புறமா ஒரு காலம் வரும், அப்போ இஸ்லாம் பூர்த்தியாக்கப்படும், இஸ்லாம் முழுமையாக்கப்படும். அப்போ ஒருத்தர் ஒரு வாகனத்தில் என்ன செய்வாரு, பயணம் செய்வாரு. ஒரு வாகனத்தில் என்ன செய்வாரு, பயணம் செய்வார். எங்க இருந்து எங்க பயணம் செய்வார்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சன்ஆன் அப்படிங்கிற பகுதியில் இருந்து அவர் ஹதரல் மௌத் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் அவரு பயணம் செய்வாரு. ஆனா எதுக்கும் பயப்பட மாட்டாரு, அல்லாஹ்வை தவிர எதற்கும் பயப்பட மாட்டாரு. இல்லைன்னா இன்னொரு விஷயத்துக்கு அவரு நான் பயப்படலாம். என்னன்னு கேட்டா, அவரு ஆடுகளை ஓட்டி சென்றால், ஆடு இருக்கா இல்லையா, ஆடுகளை ஓட்டி சென்றா அதை ஓனை சாப்பிட்டு விடுமோங்கிற பயம் இருக்கலாம். இதை தவிர வேறு எந்த பயமும் அவருக்கு என்ன செய்யாது, இருக்காது. அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யும், பூர்த்தியாகும். இப்பெல்லாம் நம்ம இருக்கோமா இல்லையா, இப்பெல்லாம் நம்ம நிம்மதியா இருக்கோமா இல்லையா? இன்னைக்கு நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நல்ல முறையில் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும்னு அப்பவே என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா வந்து முறையிட்டாங்களா இல்லையா, எங்களுக்காக துவா செய்யுங்க, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னாங்க. நீங்க அவசரப்படுறீங்க, நீங்க என்ன செய்றீங்க, அவசரப்படுறீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில 3612வது ஹதீஸாக வருது. 3612வது ஹதீஸா வருது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் வணங்குறதை விட்டு ஒருபோதும் நாங்க விலகிடக்கூடாது. அல்லாஹ் வணங்குறதை விட்டு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நாம விலகிடக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்யணும், கரெக்டா வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும், நல்லா உறுதியானவர்களாக இருக்கணும். நல்லா என்ன செய்யணும், உறுதியானவர்களாக நாம இருக்கணும். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு உறுதி மிக்க மக்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தா அல்லாஹ் நமக்கு எல்லா உதவியும் என்ன செய்வான், தருவான். எல்லா உதவியும் என்ன செய்வான், நமக்கு அல்லாஹ் தருவான். அப்படிங்கிற விஷயத்தை நாம் இங்க என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். அப்போ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை சரியான முறையில் வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும், சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, வணங்காம இருக்கக்கூடாது. கரெக்டா பள்ளிவாசலுக்கு போகணும், கரெக்டா நோன்பு பிடிக்கணும், சரியான முறையில் தொழுகணும், வணங்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும், கரெக்டா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு எல்லா உதவியும் செய்வான், எல்லா உதவியும் செய்வான். புரியுதா, புரியுதா? இன்ஷா அல்லாஹ். அப்போ நாம சரியான முறையில் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தொழுகக்கூடியவர்களாகவும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நாம அல்லாஹ் வணங்குறதை விட்டு நாம ஒருபோதும் நாம தவறி வழி தவறி போயிடக்கூடாது. சரியான முறையில் பள்ளிவாசல்ல சென்று தொழக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, நிறைய மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹ் கொடுப்பான். நாளைக்கு மறுமையிலையும் சிறந்த உயர்ந்த சொர்க்கத்துக்கு நம்ம போகலாம், சிறந்த உயர்ந்த சொர்க்கத்துக்கு நாம போகலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகளாக, உறுதியாக அல்லாஹை வணங்கக்கூடிய பிள்ளைகளாக, நமது மரணம் வரைக்கும் உறுதியாக அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய பிள்ளைகளாக, அல்லாஹுக்கு மட்டுமே நன்றி செலுத்தக்கூடியவங்களாக, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம ஆகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.